அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட 1 மார்க் 2 மார்க்கோட ஒரு கம்பைன்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் மொத்தமா அதாவது இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 2022ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற அந்த ரிவிஷனு ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரை கம்பைன் பண்ணி வெறும் 1 மார்க் மட்டும் எடுத்திருக்கேன். 1 மார்க் 2 மார்க் கிராமர் பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னலாம் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல வர அந்த 20 1 மார்க் வந்துடும். அதோட சேர்த்து அந்த இன்டைரக்ட் டைரக்ட் ஆக்டிவ் பாசிவ் கம்பைன் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அதில் வர ஒரு 6 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கும். அதோட சேர்த்து அந்த ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராவர்ப் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 5 மார்க்ல வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 37 மார்க்கு நம்ம இந்த டாபிக் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த 37 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு உங்கள் மெட்டீரியல் வச்சு நீங்கள் கம்பைன் பண்ணி மொத்தமாக படித்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் மெட்டீரியல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் கிராமர் பாட்டு ப்ளஸ் அதோட சேர்த்து அந்த பேராகிராஃபில் இல்லாமல் பார்த்துட்டு போனாலுமே உங்களால் 90க்கு 65 எடுக்க முடியும். ஸோ அது அஷூரன்ஸாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த 37 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே நான் போட்ட அந்த 12th கொஸ்டின் பேப்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு மொத்தமாக. ஸோ இந்த எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு படிச்சுட்டு போனாலே நீங்கள் இங்கிலீஷில் 65+ சாதாரணமாகவே ஈஸியாக எடுக்கலாம். நல்லா படிச்சுட்டு போனால் உங்களால் 85+ எடுக்க முடியும். ஸோ அந்த பேராகிராஃப் அது எல்லாமே எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் கம்யூனிகேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் 85 88 மேலே எடுக்க முடியும். அது அஷூரன்ஸாக சொல்ல முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் இங்கிலீஷில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டோட்டல் இம்ப்ரூவ் ஆகும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் 80 எடுக்கிறீங்கன்னா 6 8 48 ஆயிடும். ஸோ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் 80 எடுத்தாலுமே 100க்கு உங்களுக்கு 48 மார்க் 480 மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுவே 85 எடுத்தீங்கன்னா ஒரு 80 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ 30 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-10 மார்க்ஸ் வரும். ஸோ எல்லாத்துலேயும் 85 மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு 510 வருது. அதனால தமிழ் இங்கிலீஷில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி தமிழ் போயிடுச்சு. இங்கிலீஷ் பேப்பரில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 85 இல்லைன்னா 90 கிட்ட எடுக்க பாருங்கள். 100க்கு எடுத்தீங்கன்னா உங்களால் டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் மார்க்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வர அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு மற்ற காமர்ஸ் குரூப் பசங்க எல்லாருக்குமே மற்ற சப்ஜெக்ட்ஸில் வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்குமே அட்லீஸ்ட் ஒரு 2 days அது டைம் இருக்குது. அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி என்ன ஒரு மிஸ்டேக்னா இதில் கொஸ்டின் நம்பர் கொடுக்கல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் ஒரு இது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் வருதுன்றதை நான் கவுண்ட் பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே கம்பைன் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஆன்சர் கீ மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதுலேயே எல்லாமே ஆன்சர் கீ மார்க் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ சினானிம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 25 30 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆண்டனிம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிட்ட வரும். ஆண்டனிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே கிராமர் பார்ட் எல்லாமே இதில் வருது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்னென்னலாம் விஷயம் தேவைப்படுதுன்றதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நான் உங்களுக்கு அதுக்கு எடுத்து கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆண்டனிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிராமர் பார்ட் அந்த 20 மார்க்ஸில் ஆண்டனிம்ஸ் சினானிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இந்த 14 மார்க்ஸுக்கான கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃப்ரேசல் வேர்பு, காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்ரிவேஷன், இந்த மாதிரி நிறைய காம்பிடன்சிஸ் கிராமர் விஷயமா சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள். இது மட்டுமே படித்தா வருமா அப்படின்லாம் நான் சொல்லலை. இதுலேருந்து வரும், கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ கொடுக்குறாங்க. அதனால் மொத்த கொஸ்டின் பேப்பரையும் நான் கம்பைன் பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு சில பேர் ஏதோ ஒரு இடத்துல நம்பி இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களும் எதை படிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க. கடைசி டைமில் படிக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரே ஒரு நாள் மொத்தமாக உங்களோட லைஃபே மாற்ற போகிறதுக்கான இந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த டைமை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம கிட்டத்தட்ட 1 மார்க்கே ஒரு 60 70 கிட்ட வரும். இந்த 14 1 மார்க்ஸ்லேருந்து 60 70 மேலேயே வரும். ஸோ
ஸோ நீங்கள் பார்த்து நான் கொஸ்டின் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருது அப்படின்றது. சிலது ரிப்பீட்டாக இருக்குது, சிலது ரிப்பீட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் அந்த 2 மார்க் கிராமர் போர்ஷன், இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ஆன்சர் கீ எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கும் தெரியப்படுதுங்க. அண்ட் ப்ராவர்ப்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 ப்ராவர்ப்ஸ் கிட்ட இருக்கும். இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த 5 மார்க் கிராமர் வருது இல்லைங்களா, இந்த ஹோமோஃபோன்ஸு, அதுக்கப்புறம் டென்ஸ் பேஸ் பண்ணி மாடல் செமி மாடல் கேட்பாங்க, லிங்கர்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதுவுமே நான் கொடுத்துருக்கேன். இதுவுமே மொத்தமாக ஒரு 30 கிட்ட இருக்கும், 30-35 கிட்ட இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு இந்த சூஸ் த ஃபீல்டு ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கு வந்து 5 ஃபீல்டு கொடுத்துருவாங்க. அந்த 5 ஃபீல்டில் இந்த சென்டென்ஸ் வந்து எந்த ஃபீல்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவுமே ரொம்ப ஈஸி தான், பாருங்கள். அண்ட் தென் ரீஅரேஞ்ச் சென்டென்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் இது வரைக்கும் 10 கொஸ்டின் பேப்பரில் 2 தடவை தான் கேட்டிருக்காங்க. இதர் ரீஅரேஞ்ச் கேட்குறாங்க, இல்லைனா வந்து இந்த ப்ராவர்ப்ஸ் மாதிரி ஏதாவது கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரீஅரேஞ்ச் அப்படி இல்லைன்னா ப்ராவர்ப். ஸோ மொத்தமாக 34லேருந்து 37 மார்க் வந்து நம்மளால் இந்த கிராமர் போர்ஷன் வந்து எடுக்க முடியும். அதை தாண்டி இந்த பேராகிராஃபு, நோட் மேக்கிங், லெட்டர் ரைட்டிங்கு, அது எல்லாமே நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சாலிடாக 65 எடுக்க முடியும் 90க்கே. ஸோ அதனால் இங்கிலீஷை அலட்சியமாக நினைக்காதீங்க. உங்கள் டோட்டல் இன்க்ரீஸ் பண்ண போகிற ஒரே சப்ஜெக்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் தான். அதனால் ஒவ்வொரு டைமையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நேரத்தை தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க 3 மணி நேரத்துக்கு. அதுக்கு பதிலாக பேராகிராஃபை ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த 3 மணி நேரத்தை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். அது 2 மணிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் ஓட்டுவாங்க. அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதை பார்த்துட்டு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க தான் சம்பாதிப்பாங்க, உங்களுக்கு அதுலேருந்து எந்த லாபமும் கிடையாது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த டைம் அப்படின்றத யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். அதை ஹைலைட் கூட பார்த்துக்கோங்க எக்ஸாம் முடிச்சுட்டு. ஆனால் இந்த டைம் உங்களுக்கான டைம். இந்த டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க் வந்து கண்டிப்பாக மாறும். உங்களோட லாங்குவேஜ் மார்க் வந்து கண்டிப்பாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எஃபோர்ட் போடுங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும்னா தெரியப்படுத்துங்க. அண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்கள் தெரியறது மூலயமா அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்ந்து முன்னேற்றுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதனால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.